ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரெயின். இன்றைக்கி நம்ம முட்டை கறி தோசை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே செய்கிற முட்டை தோசை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதோட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2-3 பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் புதினா இலை எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திடலாம். இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்திடுங்க. இதோட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சாம்பார் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இதோட கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கரம் மசாலா சேர்த்தும்போது இது நல்லா மணமாக இருக்கும். இது இந்தளவுக்கு ட்ரையாக வதங்கினதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடுங்க முட்டையை. கடைசியில் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வதங்கிடணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் தோசையில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மசாலாவை அந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. இதை தோசை திருப்பி வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது மேலே கொஞ்சம் நெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான முட்டை கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.